பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தலில் இவிஎம் மோசடி 100% நடந்திருக்கு அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன். ஏன் அப்படின்னா, எந்தெந்த பூத்துக்கு எந்தெந்த மிஷின் போகணும் அப்படின்னு முடிவு பண்றது யாரு? தேர்தல் ஆணையம். அப்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த தொகுதிக்கு இந்த எண் கொண்ட இவிஎம் மிஷின் போகணும் அப்படின்னு முடிவு பண்றது யாரு? தேர்தல் ஆணையம். அப்ப தேர்தல் ஆணையம் தான் மிஷின்களை ஒதுக்குது. இந்த ஒதுக்கப்பட்ட மிஷின்கள்ல என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம யாருமே அதை முடிவு பண்ண முடியாது. அதுல என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணப்படுது அப்படின்றது எல்லாமே ரகசியம். இதை தேர்தல் ஆணையம் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். சரி, தேர்தல் ஆணையத்தை ஏன் இவ்வளவு சந்தேகப்படுறீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் என்பது முன்னால ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, எதிர்கட்சி தலைவர், ஆளும் கட்சி பிரதமர் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற முறையில இருந்து தூக்கிட்டு இப்ப ஆளும் கட்சியினுடைய பிரதமர் உள்துறை அமைச்சரும் முடிவு பண்ணலான்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன, ஆளுங்கட்சி போடுற ஆள் தான் எலெக்ஷன் கமிஷனர். அதனால ஒன்றிய எலெக்ஷன் கமிஷனர் இப்படி. சரி, வேற என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னா, பெங்கால்ல உள்துறை அமைச்சரையும் ஹோம் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரியும் எப்ப மாத்தலாம்? தேர்தலுக்கு முன்னால மாத்துறாங்க. எப்ப மாத்துறாங்க அப்படின்னா, மறுநாள் தேர்தல் முதல் நாள் காலையில 4 மணிக்கு உத்தரவு போட்டு மாத்துறாங்க. அப்ப இந்த நேரம் முக்கியம். நீங்க திருட்டுக்கான நேரம் மிக முக்கியமானது. தமிழ்நாட்டுல எதுக்கு சீஃப் செக்ரட்டரி வந்து எல்லா பேரையும் மாத்துறீங்க? எல்லா மேல் அதிகாரிகள் வரைக்கும் படப்படப்புன்னு எல்லாரையும் மாத்துறாங்க. ஏன் மாத்துறீங்க? அப்ப இதெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய வேலையா இருக்கு. ரைட்டு. அதே மாதிரி இன்னைக்கு பெங்கால்ல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வந்திருக்குன்னா, முஸ்லிம் பூத்துகளில் பாஜகவுக்கு அதிகமா வாக்கு விழுந்திருக்கு. இது வேற எங்கேயும் சாத்தியப்படலாம். பங்களாதேஷ் பார்டரு, இவங்க ஏற்கனவே முஸ்லிம்களை பூரா தகராறு பண்ணி மேற்கு வங்காளத்துல ஏகப்பட்ட மோதல் நடந்துச்சு. இந்த சூழ்நிலையில் எப்படி பாஜக முஸ்லிம் பூத்துகளில், இப்ப நம்ம நெல்பேட்டை காஜிமார் தெருவுல எப்படி பிஜேபி ஜெயிக்குதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த குற்றச்சாட்டை அவங்க எழுப்பி இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க மேற்கு வங்காளத்துல. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவு என்னென்ன விஷயங்கள் சந்தேகப்படும் விதமா இருக்கு. அப்ப விஜய்க்கு செல்வாக்கு இல்லையா? விஜய்க்கு இளைஞர் மத்தியில் வந்து செல்வாக்கு என்ன அப்படின்னா, நிச்சயமா செல்வாக்கு தான். அந்த செல்வாக்கு உங்களுக்கு ஒரு எப்போதுமே ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, நாட்டில் கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள், அரசியல் தலைவர்கள், எல்லா கட்சி அரசியல் தலைவர்கள், ஈவன் விஜய் அவரே நம்ப மாட்டார். விஜயோ ஆதவ அர்ஜுனோ அவங்களே இந்த வெற்றியை நம்ப மாட்டாங்க. அப்ப இப்படி ஒரு டோட்டலா 100% எதிர்கணிப்புல ஒண்ணு எப்படி சாத்தியமாகுது? ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணி சிதறடிக்கப்பட்ட கூட்டணி. அது எப்படி ஏறக்குறைய திமுகவுக்கு அடுத்த பொசிஷன்ல வருது அப்படின்றது ஒரு பெரிய டவுட். சரிங்களா? அடுத்து என்ன சந்தேகங்கள் அப்படின்னா, ஸ்டாலின் தோற்கடிக்கப்படுறார். ஸ்டாலின் மேல நீங்க அவர் சொந்த தொகுதியில ஏற்கனவே நின்ன தொகுதியில நிக்கிறாரு. அவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்கிறாரு. ஸ்டாலின் தொகுதியில அதிருப்தி இருக்கு அப்படின்றது எந்த கள நடவடிக்கையிலும் இல்லை. அப்ப இந்த மாதிரி வந்துட்டு, அதே மாதிரி திமுகவினுடைய கோட்டை சென்னை பெல்ட். சென்னை பெல்ட்ல சீனியர் மினிஸ்டர்ஸ் பூரா தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் சீனியர் மினிஸ்டர்ஸோ அவங்க எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. சரி, உதயநிதி ஜெயிச்சாரை எப்படி அப்படின்னா, நீங்க ஒரு திருட்டினுடைய உளவியல் பார்க்கும்போது எப்பவே எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா,
திருட்டு நடக்கணும், ஆனா நம்மன்னு சந்தேகம் வரக்கூடாது, அல்லது நம்ம மாட்டிக்கிற கூடாது என்கிற ஒரு உள்ளீடு அதுல இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ஸ்டாலினை தோற்கடித்து உதயநிதியை கொண்டு வரும்போது அது எப்படிங்க, அது சரின்னு சொல்லுவீங்க, இதை நீங்க தப்புன்னு சொல்லுவீங்களா? இப்ப இதே மாதிரி ஒரு ஒப்பீடு வரும். இந்தியா முழுக்க 5 மாநிலத்துல தேர்தல் நடந்திருக்கு. 5 மாநிலங்கள்லுமே பாஜகவினுடைய பிளான் நடந்திருக்கு. என்ன பிளானு? இங்கெல்லாம் இடதுசாரிகள் பரம வைரிகள் அவங்களுக்கு. 50 ஆண்டுகள்ல இந்த கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவுல இடதுசாரிகள் ஆட்சி இல்லாத காலகட்டம்னு இப்ப இந்த முறைதான் வந்திருக்கு. பத்திரிகைகள் சொல்ற மாதிரி இடதுசாரிகளை தோக்கடிக்கணுன்றது அவங்களுடைய பிரைம் டார்கெட்டு. அப்ப கேரளாவுல தோக்கடிச்சாச்சு. தோக்கடிச்ச கேரளாவுல பாஜக ஆட்சிக்கு வந்தா அந்த பாஜக காரனே நம்ப மாட்டான், அது உலகத்துக்கே தெரியும். அதனால யூடிஎஃப் கொண்டு வர்றது முதலில். அப்புறம் யூடிஎஃப்ல இருக்கிறவனை பத்தி தெரியும், அவங்கள பூரா விலைக்கு வாங்கலாம். இப்படியா தான் அடுத்தடுத்த அஜெண்டா. அப்ப அதை அடுத்த ப்ராசஸ்க்கு வச்சுட்டு முதல் ப்ராசஸ முடிக்கிறது. இந்தியா முழுக்க 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது. 5 மாநிலங்கள்ல அசாம்ல பாஜக, புதுச்சேரியில பாஜக கூட்டணி அரசு, மேற்கு வங்காளத்துல பாஜக நேரடி ஆட்சி, தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய கட்டுப்பாடுகளுக்கு ஏற்கனவே உட்பட்ட நடிகர் விஜய். ஒய்பிரிவு பாதுகாப்பு அவர் அரசியலுக்கு வந்த உடனே எதன் பொருட்டு கொடுக்கப்பட்டுச்சு? அவருக்கு எந்த அச்சுறுத்தலுமே இல்லாத போது கேட்ட உடனே ஒய்பிரிவு பாதுகாப்பு எப்படி கிடைக்குது? எல்லா பிரபலங்களும் கடிதம் எழுதணும் கிடைச்சிருமா? அப்ப இப்படி அவர்கள் தமிழ்நாட்டுல ஒரு திட்டமிட்ட அஜெண்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாடு, இந்தியா முழுக்க தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேசப்படுற ஒரு இடம் வந்துருச்சு. ஸ்டாலின் வந்துட்டு தொடர்ந்து ரிப்பீட்டடா சேலஞ்சு பண்ணாரு. மோடி இங்க எத்தனை தடவை வந்தாலும் ஒன்றும் நடக்காது என்பதுக்குள்ள திரும்ப திரும்ப சேலஞ்சு பண்ணாரு. அப்ப என்ன அவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னா, எடப்பாடி ஜெயிச்சதா காமிச்சா அது சரியா வராது, விஜய ஜெயிச்சதா காமிச்சு விஜய கண்ட்ரோல்ல எடுத்துவோம் அப்படின்றது அவங்களுடைய பிளான். அப்ப விஜயை ஜெயிக்க வைப்பது என்கிற திட்டத்துக்குள்ள வந்து மெஷன் பூரா செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நான் கருதுறேன். விஜய் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஒரு ஆவரேஜ் அவருக்கு எவ்வளவு இருக்கும், ஒவ்வொரு தொகுதியிலையும் அவருடைய ரசிகர் பட்டால எத்தனை வாக்குகள் விழுகும், அப்ப இதுக்கு மேல இவ்வளவு விழுதுகிற மாதிரி செட் பண்ணா ப்ராஜெக்ட் ஆபரேஷன் ஓகே. நான் கேட்கிறேன், எடப்பாடி அப்படி என்ன தியாகம் பண்ணிட்டாருன்னு 1,00,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு, ஸ்டாலின் தோக்குறாரு. எடப்பாடியை ஏன் ஜெயிக்க வைத்தார்கள்? அவர் பாஜக கூட்டணியில இருக்கிறார். சரி, உங்க லாஜிக் படியே எப்படி பாஜக வேட்பாளர்கள் 27 பேர், 26 பேர் தோத்துருக்காங்க. அப்ப நீங்க இவிஎம் மிஷின் இப்ப மட்டும் இதை நீங்க கொண்டாடுவீங்க, வர வைப்பீங்களா அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பேசிக் இதை வச்சுதான் நீங்க எதையுமே ஒரு சுவிட்சில் பிளான் பண்ண முடியும். என்ன, இப்ப பள்ளிக்கூடத்துல மார்க் எப்படி போடுவாங்கன்னா, பாஸ் போடுங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. என்ன, 30 மார்க் எடுத்த பையன்லாம் 35 போட்டு பாஸ் பண்ணி விடுங்க, ஆசிரியர்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. அப்ப என்னன்னா, இத்தனை வாக்குகள் பாஜக வாங்கும், இவ்வளவு வாக்குன்னு இவங்க பிளான் பண்ணாங்க இல்லையா, அதுவே பிளாப் ஆயிருக்கும். குறைஞ்சது இத்தனை 1000 வாங்கணும், ஒரு 30,000 வாங்கணும், அல்லது 20,000 வாங்கணும்னு ஒரு பிளான் வச்சிருந்தா வாங்கட்டும், இதுக்கு மேல விழுகிற ஓட்டு புறம் பாஜக காரங்களுக்கு விழுகும்னு செட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30,000 ரீச் பண்ணலைன்னா என்ன ஆகும்? எல்லா கணக்கும் டேலி ஆகாது, அடி விழுந்துடும். அந்த மாதிரி அவங்க இவிஎம்மே தோக்கடிச்சிருக்கலாம் பாஜக. இது என்னுடைய கணிப்பு. அப்ப என்னன்னா, ஒட்டுமொத்தமாக நீங்க இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சிறுபிள்ளைத்தனமான வெஞ்சன்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். எடப்பாடியோ 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கிறது, ஸ்டாலினை தோக்கடிக்கிறோம், ஸ்டாலின் நம்மள ரொம்ப இன்சல்ட் பண்றான், அவனை தோக்கடிப்போம் அப்படின்ற இதுல திட்டம் இருந்திருக்கலாம். இது
நமக்கு ரொம்ப ஒரு அதிக சந்தேகத்தை உருவாக்குற ஒரு விஷயமா தான் இருக்கு. எனவே இப்படி இந்த இவிஎம் மிஷினை பொறுத்தளவு ரொம்ப எளிமையான ப்ரோக்ராம். நீங்க எல்லாத்துலயுமே இன்னைக்குதான் அது எல்லாமே சாஃப்ட்வேர்ல செய்யற ஒரு முறை வந்துருச்சு இல்லையா? இப்ப டிக்கெட் புக்கிங்ல என்ன வருது அப்படின்னா, ஒரு டிக்கெட் க்ளோஸ் ஆனோடனே அது இனிமேல் டிக்கெட் இல்லைன்னு அறிவிச்சிடும். சரிங்களா? இல்ல நீ டிக்கெட் இல்லைன்னு சொல்லாத, டிக்கெட் இருக்குன்னு காமிச்சுக்கிட்டே இருன்னு சொன்னாலும் அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லாமே தேர்தல் அரித்மேட்டிக் தான். அப்ப இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷின்றதே ஆபத்து. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த இவிஎம் மிஷின்ல அந்த விவிபேட் நம்ம பார்க்குறோம்ல, ஓட்டு போட்டோன்னே நமக்குன்னு அந்த ஸ்க்ரீன்ல காட்டுது. அதையே ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துட வேண்டியது தானே? என் வாக்காளர் நம்பர் 401, என்னுடைய பூத் நம்பர் இருக்கு, என்னுடைய சாவடி நம்பர் இருக்கு, என்னுடைய வார்டு நம்பர் இருக்கு, எல்லாமே இருக்கு. வார்டு நம்பர், சாவடி நம்பர், பூத் நம்பர், இவரு பேரு எல்லாம் போட்டு ஒரு ரசீதை போட்டு விட்டுற வேண்டியது தானே? ரைட்டா? அதை பூரா நீங்க சின்னத்தோட பிரிண்ட் அவுட் கொடுத்துட வேண்டியது தானே? கொடுத்து எண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. இப்படி ஒரு தீர்வுக்கு ஏன் தேர்தல் ஆணையம் வர மாட்டேங்குது? விவிபேட பிரிண்ட் அவுட் கொடுக்கணும், இது ஏன் வர்றதே இல்லை? அப்ப இது எல்லாம் தான் இவருடைய ஊழல், இது தேர்தல் திருட்டுத்தனம் நாடுகளுக்கு நடக்குது. இது நான் விஜய் மீதான காழ்ப்புணர்ச்சியில சொல்லல. நாளைக்கு இவர்கள் விஜய் தூக்கிட்டு அண்ணாமலையை கொண்டு வரணும்னு சொன்னாங்கன்னா இதையே செய்வாங்க. அப்ப ஜனநாயகம் என்பதன் அடிப்படை தகர்ந்து போகுது. அதுக்காக நம்ம சொல்றோம், இந்த அரசியல் சட்டம், சட்ட முறைகள் நம்ம நம்புறோம்ல, கோடிக்கணக்கான மக்கள் நம்புறோம்ல. இத சில பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு கருவியை பயன்படுத்தி இப்படி செஞ்சுட்டு போற அயோக்கியத்தனத்தை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அதே மாதிரி தொழில்நுட்பம் புரியறதுக்காக சொல்றேன், உங்க போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்போது உங்களுடைய கேமராவை ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்றது தொழில்நுட்பம் தெரிஞ்ச என்ஜினியர்கள் நண்பர்கள் சொல்ற விஷயங்கள். சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்போது உங்க போனுடைய கேமராவை ஆன் பண்ண முடியும். அப்ப அவ்வளவு செய்ய முடியும் போது இது சாதாரண ஒரே ஒரு கமாண்டு தாங்க. 500 ஓட்டுக்கு பிறகு விழுகிறது பூரா காமிக்கிறது கரெக்டா காமிச்சிடட்டும், விழுகிறது பூரா இந்த கவுண்டர்ல ஆட் ஆகட்டும், டோட்டல் வந்துட்டு இதுல ஆட் ஆகணும், காட்டுறது இதை காட்டணும், அவ்வளவுதான். இதை விட பாத்தீங்கன்னா நீங்க சாதாரண நம்ம கைபோன்ல நூற்றுக்கணக்கான ப்ரோக்ராமிங் இருக்கு. அது சாதாரண ஒரு கால்குலேட்டர் லெவல் ப்ரோக்ராமிங். அப்ப தமிழ்நாடு மக்கள் மட்டும் உலக மக்களை விழிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள் வந்து இன்னைக்கு உலகத்துல குறிப்பா ஈரானுக்கு எவ்வளவு கொடிய அநீதியான துன்பங்களை விளைவிக்கிறாங்கன்னு தெரியும். அதுபோல இந்தியாவிலையும் நடப்பதற்கு இது போன்ற அரசியல் சட்டத்தையும் ஜனநாயக முறைகளையும் ஹைஜாக் பண்ற முறைகள் மிக ஆபத்தானது. இதைத்தான் நம்ம பாசிசம் சொல்றோம். சட்டப்படி நடந்தா அது பாசிசம் இல்ல. ஒரு அரசு சட்டப்படி 1000 பிரச்சனை பண்ணட்டு தவறு இல்லை. ஆனா சட்டத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு முழுக்க சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறது தான் பாசிசம் சொல்றோம். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத என்னுடைய கருத்து. எனவே நண்பர்கள் தோழர்களும் இதை பாருங்க, காணொலியை ஆதரிங்க, நம்முடைய லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து இது பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு பெரிய இயக்கமும் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நாம் எல்லாம் ஒன்று சேர்வோம், தமிழ்நாட்டை பாதுகாப்போம். நன்றி. இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜோட பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.